அங்கீகாரம்னு ஒரு படம் ஒன்று தியேட்டரில் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக சொல்ல இந்த ஒரு படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க கைஸ். ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த ஒரு படம் வந்து பிடிச்சிருந்துச்சு. எதனாலனா என் மனசுல பட்டதுலாம் இந்த ஒரு படத்தை வந்து அழகா சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் டைலாக் ரைட்டிங்ல இருந்து எல்லாம் பார்க்குறது எல்லாமே ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இந்த ஒரு படத்தோட டைரக்ஷன் ஒரு தரமான ஒரு ரைட்டிங்கு. பல நாட்களாக இந்த ரைட்டிங்கினால இந்த டைரக்டர் வந்து இந்த படத்துக்காண்டி மெனக்கெட்டுருக்காப்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தரமான ஒரு படைப்பை வந்து அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு இந்த டைட்டிலே வந்து இதுல என்ன கதை சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யூகிக்கிற அளவுக்கு இதுல ஒரு கதை அம்சமா போட்டு இந்த ஒரு படத்தை வந்து காமிச்சிருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் டிராமா ஸ்போர்ட்ஸ் மூவி. மெயினா இந்த ஒரு படம் வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரியும் கூட. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஆண்கள் பெண்கள் ஒரு படம் துன்பத்தை வந்து இது அழகா காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது எப்படி சொல்ற இந்தியாவில வந்து இவ்வளவு ஸ்போர்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் இருக்கு கைஸ். நமக்கு என்ன சொல்றது, இப்ப ஸ்போர்ட்ஸ்னா என்ன, இந்தியா பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸ்னா என்ன, கிரிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு உயிர் மூச்சா நம்ம அதுலயே வந்து தேசிய விளையாட்டுன்னா நம்ம கிரிக்கெட்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த கிரிக்கெட்ல வந்து மூழ்கி போயிருக்கோம். ஆனா அதே மீறி கிட்டத்தட்ட 32 ஸ்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில இருக்கு கைஸ். அது வந்து காணாமலே போயிருச்சு. எதனாலனா ஒரு ஸ்போர்ட்ஸ் அரசியல். அதை பார்க்கும்போது இப்படி ஒரு தரமான ஒரு படைப்பு வந்து இந்த டைரக்டர் வந்து கொடுத்துருக்காப்ல கைஸ். கண்டிப்பா சொல்ல இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. சரி, இந்த ஒரு படத்தை நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஹீரோ வந்து ஒரு ஓட்டப்பந்தய வீரராக இருக்காப்புல. அவர் ரன்னிங் ரேஸ்ல இருந்து ஒரு கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு கனவாகவும் இருக்காப்புல. அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஏழ்மையான சென்னையில வந்து ஒரு சாக்கடை ஊரணி மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ஊரணி பக்கத்துல ஒரு சின்ன வீடு, அது ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஒரு கிராமமா இருக்கு. அந்த கிராமத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து வசிச்சுக்கிட்டு வருவாப்புல. வசிச்சுக்கிட்டு வந்து அம்மா எப்படி துப்புரவு பணியாளரா இருந்துட்டு அவங்க அம்மா தான் அவங்க குடும்பத்தை ஒரு கட்டத்தை வந்து காப்பாற்றுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வேலைக்கே போகாம நம்ம ஸ்போர்ட்ஸ் தான் மெயின், ஸ்போர்ட்ஸ்னால வந்து நம்ம வந்து புகழின் உச்சத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தை நினைக்கிறாப்புல. ஹீரோ நினைச்சுக்கிட்டு ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அவர் வந்து ஏகப்பட்ட ரன்னிங் ரேஸ்ல இருந்து அவர் வந்து வெற்றி பெற்றாப்புல. வெற்றி பெற்றது அப்புறம் நேஷனலுக்கு வந்து ஒரு கட்டத்தை செலக்ட் ஆகிறாப்புல. செலக்ட் ஆனது அப்புறம் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஜுரி ஆயிருது. இன்ஜுரி ஆனது அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கால் நடக்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து மீள முடியாத நிலைமைக்கு வருவாப்புல. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்றது, வா கபிலா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்ட ட்ரைனிங் பண்ணி நம்ம ஹீரோ வந்து காலை தயார் பண்ணி அவர் மறுபடியும் ரன்னிங் ரேஸ் போறாங்க. அதுக்கப்புறம் தாங்க படத்தோட கதையே ஒரு சூடு பிடிக்கும். எதனாலன்னா நம்ம ஹீரோ வந்து காலு இன்ஜுரி ஆனது அப்புறம் அவர் ரன்னிங் ரேஸ்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஆனா அது நம்ம ஹீரோவுக்கு ஒரு கட்டத்துல வந்து அந்த எப்படி நம்ம ரன்னிங் ரேஸ்ல வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல வந்து ரன்னிங் ரேஸ் கமிட்டிக்கு வந்து அந்த விளையாட்டு துறையில போய் நம்ம ஹீரோ வந்து வாய்ப்பு கேட்கிறாப்புல. ஆனா அங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம ஹீரோ வந்து அங்க வந்து நிராகரிக்கப்படுகிறாங்க. இந்த மாதிரி உன்னால ஓட்ட முடியாது வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி ரீதியாகவும் இவன் வந்து முன்னரே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து அந்த விளையாட்டுத்துறையில ஏற்பட்ட அரசியல வந்து நம்ம ஹீரோ வந்து விளையாட முடியாத அளவுக்கு நம்ம ஹீரோட வாழ்க்கை ஒரு கட்டத்துல வந்து போயிடும். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லார்ட்டையும் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல இருந்து எல்லார்ட்டையும் நம்ம ஹீரோ வந்து போய் பாடுபடுவாப்புல. இந்த மாதிரி ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சு நம்ம எப்படியாவது கோல்டு மெடல் அடிக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்தை நினைக்கிறாப்புல. ஆனா நினைக்கும் போது என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு ஏன்னா ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிட்டேன்னா அது கோல்டு மெடல் வாங்க போற அப்படின்னு சொல்லி விளையாட்டுத்துறை அமைச்சரே ஒரு இடத்துல அசிங்கப்படுத்தா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு மேல நம்ம உரிமை நம்ம தான்டா கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு கோர்ட்ல போய் வாதாடுறாப்புல. அந்த வாதாடுறதுல கோர்ட்ல வந்து அவருக்கு எதிராக ஒரு கட்டத்துல வந்து ஏகப்பட்ட சாட்சிகள் ஒரு கட்டத்துல வருது. எல்லாமே நம்ம ஹீரோ தான் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அரசியல இருந்து எல்லாருமே நம்ம ஹீரோ மேல குற்றச்சாட்டு பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இதெல்லாம் கடந்து விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு எதிராகவும் அந்த நேஷனல் கமிட்டியை வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு கட்டத்துல களம் இறங்குறாப்புல. அதுக்கப்புறம் அவர் வந்து கோர்ட்ல வந்து அவருக்கு நீதி கேட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஓட்ட பந்தயத்துல வந்து அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டு அவர் வந்து வெற்றி பெற்றாரா. அதுக்கு கோர்ட்ல இருந்து அவர் எப்படிலாம் வெற்றி பெறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த படத்தோட ஒரு கதையாவும் இருக்கு. அதை பார்க்கும்போது சின்ன ஒரு மேலோட்டமா தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த ஒரு படத்தோட நீங்க கதையை லாஸ்ட் 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு கட்டத்துல போகும். ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க படத்தை நீ பாருங்க ஒரு தரமான ஒரு செய்கையா தான் இருக்குங்க. அதை பார்க்கும்போது எப்படி பாப்பெல்லாம் எடுத்திய டைலாக் ரைட்டிங்ல இருந்து பார்க்கும்போது விவாதம் மேடை ஒரு சாமானிய மனுஷனுக்கும் வக்கீலுக்கும் நீதிபதிக்கும் 3 பேரும் கலந்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும் போது நம்ம ஹீரோ பதில் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் பார்க்கும்போது
மனசுல அதான் சொல்லல, நான் மனசுல பட்டதை வேற லெவலில் சொல்லியிருக்கானு கைஸ். இந்த உலகத்துல வந்து ஏன் இந்தியாவுக்கு வந்து பதக்கமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அழகா நீட்டா சொல்லியிருப்பாங்க கைஸ். எதுனாலன்னா கிரிக்கெட். இந்த கிரிக்கெட்னாலதான் உலகமே ஒரு கட்டத்துல வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து முன்னேறாம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்துல நம்மளே ஒரு கட்டத்துல யோசிப்போம், நம்மளே மறந்துடும். சொல்ல போனா இந்தியாவில தேசிய விளையாட்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே யோசிக்கும் போது நம்ம கிரிக்கெட் நான் வந்தா வரும். ஆனா உண்மையான நம்ம தேசிய விளையாட்டு எப்படின்னு என்னன்னு நமக்கே ஒரு கட்டத்துல வந்து மறந்துருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது அழகா அந்த ஒரு படத்துல வந்து நேர்த்தியா வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ஆனா கிட்டத்தட்ட அந்த ஒரு படத்துல வந்து டைலாக்ல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரே கூஸ்பம்மு கைத்தட்டு எல்லாத்தையும் இருந்துச்சு. அந்த படத்தோட டைலாக்ல இருந்து எல்லாம் பாக்குற எல்லாம் ரசிக்கும்படியா தான் இருந்துச்சு. ஜஸ்ட்னு ஒரு கேரக்டர் ஒன்று நடிச்சிருப்பா. அவர் தான் இந்த படத்தோட ஒரு மெயின் ஹீரோவா இருக்காப்ல. அவர் ஆக்டிங் நீ பாக்கணும் கைஸ். அவரோட ஆக்டிங்ல இருந்து எல்லாம் பாக்குற எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. இதுல ஏற்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்கா. விஜி வெங்கடேஷ்னு ஒரு கேரக்டர் வரும், ஒரு லேடி வழக்கறிஞரா வருவாங்க. அவங்களோட கேரக்டர் நம்ம பார்க்கும்போது யாருமா அந்த மனுஷி இப்படி ஒரு கேள்விலாம் மண்டைக்கு மூலம் சம்பந்தம்லாம் இப்படிலாம் கேட்குது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கட்டத்துல வந்து டென்ஷன் ஆகிற அளவுக்கு அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து நடிச்சு கொடுத்துருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிகமுடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரங்கராஜ் பாண்டே அவரு, அப்புறம் மன்சூர் அலிகான், நம்ம ராமா ராஜேந்திரா ஐடிலாம் எல்லாம் பார்க்கறது எல்லாமே ரசிகமுடியா இருந்துச்சு. மற்றபடி நம்ம மன்சூர் அலிகான் அவரோட அரசியல் அவர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பாப்புல. அவர் ஒரு கட்டத்துல வந்து தேசிய விளையாட்டு என்னன்னா அவருக்கும் ஒரு கட்டத்துல வந்து தெரியாம முழிக்கிறதுலாம் அந்த கோர்ட்டு சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிகமுடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் நம்ம தென்பதியன் அவர் தான் இந்த ஒரு படத்தோட டைரக்டர் இருக்காப்ல கைஸ். கண்டிப்பா சொல்றேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு அரசியல வந்து அழகா நேர்த்தியா ரைட்டிங்ல இருந்து எல்லாம் பக்காவா கொடுத்துருக்காப்ல. கண்டிப்பா வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும். மித்தபடி இந்த ஒரு படத்தோட நம்ம ஜிப்ரானோட மியூசிக் தாங்க இல்ல வேற உள்ள ஜிப்ரானோட மியூசிக்ல இருந்து எல்லாம் பார்க்குற எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. கண்டிப்பா சொல்றேன் கைஸ், ஒரு தரமான ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம். இந்த ஒரு படத்தை ஓடிடியில வந்து அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து நம்ம தேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிடியில வந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்து நம்ம வந்து கதறிட்டு அடைப்போம். இப்பயே இந்த ஒரு படத்தை போய் உட்காந்து பாருங்க. ஒரு தரமான ஒரு ஒர்த்தபுளான ஒரு படம் கைஸ். கண்டிப்பா இந்தியாவில வந்து ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு விளையாட்டுலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கட்டத்துல வந்து யோசனை பண்ற அளவுக்கு இந்த படத்துல வந்து இருந்துச்சு கைஸ். கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஒர்த்தபுளான 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னா தெரியல கைஸ். கண்டிப்பா ஒரு படத்தை மிஸ்